ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மேனேஜர் கிம் மான்வாவுடைய எபிசோட் 8. நம்ம மேனேஜர் கிம் போய்கிட்டு இருந்த காரை அந்த கிரவுண்ட் ஃபாக் ஸ்பெஷல் போலீஸ்காரன் வந்து பயங்கரமா மோதி கார் அப்படியே குப்பரை கவிழ்ந்துடுச்சு. அங்கிருந்து தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. போலீஸோட ஓவர் சீன். கார் கவுந்ததும் அந்த கிரவுண்ட் ஹாக் வெளியே வந்து துப்பாக்கி எண்ணிட்டான். மேனேஜர் கிம், இப்போ நான் உன்னை சுட்டு கொன்னா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு அந்த லீகல் பர்மிஷன் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹேண்ட் ஷூஷிங். ஆனா காருக்குள்ள இருந்து வெளியே வந்தது யாரு? நம்ம டேக்வாண்டோ மாஸ்டர் ஹேண்ட் ஷூஷிங். இவரை பார்த்ததும் அந்த போலீஸ்காரனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏய், நீ இங்க என்ன பண்ற? கோட் 66, மேனேஜர் கிம் எங்க அப்படின்னு கத்துறான். இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. கார் கவுந்தப்போ காருக்குள்ள ஹேண்ட் ஷூ கிம் கிட்ட பேசுறாரு. கிம், அவன் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். இப்போ நீ இவனை கொன்னுட்டா உன்னால உன் பொண்ணை காப்பாத்தவே முடியாது, பெரிய பிரச்சனையாயிடும். அதனால நான் வெளியே போய் அவனை திசை திருப்புறேன், நீ அந்த கேப்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு பிளான் போடுறாங்க. பிளான் படி ஹேண்ட் ஷூ வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கார் பயங்கரமா டும்முன்னு வெடிக்குது. அந்த புகையை பயன்படுத்தி நம்ம மேனேஜர் கிம் புல்லட் வேகத்துல அங்கிருந்து ஓடுறாரு. அங்கே இருந்த ஒரு பெரிய பாலத்துல இருந்து அப்படியே கீழே குதிச்சு தப்பிக்கிறாரு கிம். அவருக்கு இப்போ ஒண்ணு தான் மைண்ட்ல இருக்கு, என் பொண்ணு மிஞ்சிய காப்பாத்தணும், அதுக்குள்ள எவன் வந்தாலும் விடமாட்டேன். கிம் தப்பிச்சதை பார்த்ததும் அந்த கிரவுண்ட் ஹாக் போலீஸுக்கு செம்ம காண்டாகுது. ஏய், என்னையே ஏமாத்துறீங்களா அப்படின்னு ஹேண்ட் ஷூஷிங் மேல செம்ம கோவத்துல கத்துறான். ஆனா ஹேண்ட் ஷூ அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்காரு. அந்த கிரவுண்ட் ஹாக் போலீஸ்காரன் ஹேண்ட் ஷூவை பார்த்து, நீ ஒரு சிவிலியன் தானே, உன்னை நான் சுடமாட்டேன்னு நினைச்சியா? அதுதான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுட போறான். ஆனா நம்ம ஹேண்ட் ஷூ அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே, நானும் சாதாரண ஆள் இல்லடா தம்பி அப்படின்னு சொல்றாரு. சொன்ன வேகத்துல ஹேண்ட் ஷூ முன்னாடி வர்றாரு. அந்த போலீஸ்காரன் சுடுறதுக்கு முன்னாடியே அவனோட கையை பிடிச்சு துப்பாக்கியை மேல் நோக்கி திருப்புறாரு. அடுத்த நிமிஷம் அவனோட நெஞ்சில ஒரு மிதி. அந்த அடியில அவன் அப்படியே பின்னாடி போய் விழுறா. துப்பாக்கியும் கீழே விழுது. இப்போ அந்த போலீஸ்காரனுக்கு செம்ம காண்டு. முதல்ல சுட்டது வார்னிங் தான், இப்ப பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் துப்பாக்கியை எடுத்து சரமாரியா சுடுறான். ஆனா நம்ம ஹேண்ட் ஷூ ஷிங்கியாரு, நம்ம மேனேஜர் கிம்மோட பழைய டீம்மேட். துப்பாக்கி குண்டுகள் வர்ற வேகத்தை விட இவரோட வேகம் அதிகமா இருக்கு. எல்லா புல்லட்ல இருந்தும் அப்படியே நழுவி தப்பிக்கிறாரு. கிரவுண்ட் ஹாக் இப்போ அவனோட மேகசீனை மாத்திட்டு, ஹேண்ட் ஷூ, உன்னோட அந்த பழைய வேகம் இப்ப இல்லையே, உன்னோட கால் இப்போ ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு காலத்துல நீ பெரிய பாறைய கூட உன் காலால உடப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்றான். அந்த போலீஸ்காரன் மேகசீனை மாத்திட்டு நிமிந்து பார்க்கறான். ஆனா அங்க ஹேண்ட் ஷூ இல்ல. எங்கடா போனா அப்படின்னு அவன் மேல பார்க்கறான். ஹேண்ட் ஷூ அப்படியே காத்துல ஒரு ஜம்ப் பண்ணி அவனுக்கு மேல பறந்துகிட்டு இருக்காரு. மேல இருந்து அப்படியே ஒரு இடி விழுது அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷூ ஒரு மிதி மிதிக்கிறாரு. கிரவுண்ட் ஹாக் அப்படியே நிலை தடுமாறி விழுறான். சரி, துப்பாக்கியை எடுத்து சுடலான்னு அவன் கை வைக்கும்போது ஹேண்ட் ஷூ திரும்பவும் அவனோட கையிலேயே ஒரு மிதி விடுறாரு. கையில இருந்த துப்பாக்கி பறந்து போய் விழுது. ஹேண்ட் ஷூவோட உதய வாங்கின அந்த கிரவுண்ட் ஹாக் அதிர்ச்சியில நிக்கிறான். அப்போ ஹேண்ட் ஷூ சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஏண்டா தம்பி இவ்வளோ ஆச்சரியப்படுற? நான் முதல்ல ஒன்னு மிதிச்சது கூட சும்மா ஒரு வார்னிங் தான், நான் இன்னும் சீரியஸாவே ஆகல. இதை கேட்டதும் அந்த போலீஸ்காரனுக்கு தலைக்கு மேல கோவம் ஏறுது. வேற வழியே இல்லாம கிரவுண்ட் ஹாக் அவனோட இடுப்புல வரைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து டக்குன்னு ஹேண்ட் ஷூவை குத்த வர்றான். ஆனா நம்ம மாஸ்டர் ஹேண்ட் ஷூ அசால்ட்டா அவனோட கையை பிடிச்சு லாக் பண்றாரு. அந்த போலீஸ்காரன் தான் முழு பலத்தையும் போட்டு கத்தியை இறக்க பாக்குறான். ஆனா ஹேண்ட் ஷூவோட பிடியை அவனால மீற முடியல. ஹேண்ட் ஷூ இப்போ அவனோட அட்டாக்கே ஆரம்பிக்கிறாரு. அவனோட நெஞ்சிலேயே ஒரே மிதி. அதை தொடர்ந்து ஒரு நொடி கூட கேப் விடாம வரிசையா சரமாரியா மிதிக்கிறாரு. கடைசியா ஒரு ஃப்ளையிங் கிக்கை விட அந்த போலீஸ்காரன் அப்படியே பின்னாடி தூக்கி வீசப்படுறான். ஆனாலும் அவன் ஒரு ஸ்பெஷல் அதிகாரிங்கிறதால இவ்வளவு அடி வாங்கியும் மூச்சு வாங்கிக்கிட்ட எழுந்து நிக்கிறான். அந்த நேரத்துல கரெக்டா கிரவுண்ட் ஹாக் கூட வேலை செய்யற மத்த போலீஸ் டீமும் அங்க வந்துடுறாங்க. சார், நாங்க வந்துட்டோம், அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க. இதை கேட்டதும் அந்த கிரவுண்ட் ஹாக் டென்ஷன் ஆகி, முட்டாள்களா, சைரன் போடாம வர சொன்னல, இப்போ எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு திட்டுறான். இப்போ ஹேண்ட் ஷூ ஷிங் ஒரு வித்தியாசமான ஃபைட்டிங் பொசிஷனுக்கு வர்றாரு. அவரோட லுக் அப்படியே மாறிடுச்சு. இதை பார்த்த அந்த கிரவுண்ட் ஹாக், டேய் இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹேண்ட் ஷூ, இதுதான் என்னோட கடைசி அட்டாக், எனக்கு இப்போ அதிக நேரம் இல்ல, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. கிரவுண்ட் ஹாக், நீ என்னடா அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹேண்ட் ஷூ ரொம்ப தூரத்துல இருந்து அப்படியே காத்துல ஒரே ஜம்ப், ஒரு மின்னல் வேகத்துல அவனோட தலையிலேயே ஒரு மிதி விட வர்றாரு. ஹேண்ட் ஷூ ஷியாங் ரொம்ப தூரத்திலிருந்து குதிச்சு வரதை பார்த்த அந்த போலீஸ்காரன்
மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். டேய், இவ்வளவு தூரத்துல இருந்து குதிச்சா உன்னால என் பக்கத்துல கூட வர முடியாதுடா, இது தப்பான கணக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த செகண்ட் அவன் கண்ணே இருட்டிடுச்சு. ஹேண்ட்ஷூ அப்படியே காத்துல ஒரு ஸ்பின் பண்றாரு. 2, 3, 4. இது வெறும் சாதாரண சுழற்சி இல்ல நண்பா, இது 1440 டிகிரி ரொட்டேஷன். அதாவது 4 தடவை காத்துலயே முழுசா சுத்தி வர்றாரு. அந்த போலீஸ்காரனுக்கு இப்போதான் புரியுது, இது கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட வித்தை இல்ல, இது ஒரு பியோர் டேலண்ட், பிறவி திறமை. அந்த பயங்கரமான வேகத்தோட ஹேண்ட்ஷூவோட கால் நேரா கிரவுண்ட் ஹாக் முகத்திலேயே பதியுது. அந்த அடியோட வேகத்துல 2 பேருமே அந்த பாலத்துல இருந்து அப்படியே கீழே இருக்கிற தண்ணிக்குள்ள விழுறாங்க. மத்த போலீஸ்காரங்க டைரக்டர் சார் அப்படின்னு கத்துறது மட்டும்தான் கேக்குது. ஒரு பக்கம் ஹேண்ட்ஷூ அந்த போலீஸை டீல் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம மேனேஜர் கிம் இப்போ அந்த ஒயிட் பியர்டு கும்பலோட இடத்துக்கு வந்துட்டாரு. அங்க இருக்கிற தரையில ரத்த கரைகள் சிதறி கிடக்கு. அதை வச்சே தம் பொண்ணு மிஞ்சி எங்க இருப்பான்னு அவரு கணக்கு போடுறாரு. இப்போ சீன் அப்படியே ஒரு ஃப்ரீசர் ரூம் பக்கம் திரும்புது. அங்க ஒரு பெரிய பேகுக்குள்ள மிஞ்சியே அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பாவப்பட்ட புள்ள பயத்துல அழுதுகிட்டு இருக்கு. அங்க ஒரு போலீஸ்காரனும் இருக்கான். ஆனா அவன் இவங்கள காப்பாத்த வந்தவன் இல்ல. அந்த ஃப்ரீசர் ரூம் பயங்கர குளிரா இருக்கு. அங்க ஒரு போலீஸ்காரன் செத்து கிடக்குறான். அவன் உடம்பு ரத்த வெள்ளத்துல இருக்கு. நம்ம மிஞ்சி மெதுவா அந்த பேக்ல இருந்து வெளியே வர்றான். பயத்துல நடுங்கிக்கிட்டே அந்த ரூம் கதவை திறக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த கதவு வெளியே இருந்து பூட்டப்பட்டிருக்கு. யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கதவை தட்டி கத்துறா. ஆனா எந்த பதிலும் இல்ல. குளிரும் பயமும் அவளை வாட்டுது. ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டே, அப்பா எங்க இருக்கீங்க, வந்து என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு தான் அப்பா மேனேஜர் கிம்மை நினைச்சு உருகுறா. அதே நேரத்துல நம்ம மேனேஜர் கிம் அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாரு. அங்க செதறி கிடக்கிற இரத்தக்கரைகளை ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஃப்ரீசர் ரூம் வாசலுக்கு வந்துடுறாரு. திடீர்னு அந்த ஃப்ரீசர் ரூம் கதவு வெளியிருந்து திறக்கப்படுது. மிஞ்சிக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷம் வருது. நிச்சயம் அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. முதல்ல அந்த மனுஷனோட முகம் தெரியல. ஆனா எபிசோட் கடைசியில அந்த மாஸ் என்ட்ரியை காட்டுறாங்க. அது நம்ம மேனேஜர் கிம் தான். தாம் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்ததும் மேனேஜர் கிம்முக்கு வர்ற அந்த கோபம் இருக்கே, அது சாதாரணம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.